அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வித் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். 12th ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி வரைக்கும் சமய சீர்திருத்தங்கள், சமூக சமய சீர்திருத்தங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, பிரிட்டிஷ் எப்படி உள்ள வந்திருப்பாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் கல்வி எந்த மாதிரியான வளர்ச்சிகள் பெற்றிருக்கும், கல்வியோட நடைமுறைகள் என்ன, அதுக்கப்புறம் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க எல்லாமே போன வீடியோல பார்த்திருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோல சமூக சமய சீர்திருத்தங்கள் பார்க்கலாம். சமூக சமய சீர்திருத்தங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம 11th புக்லயே ஃபுல்லாவே பார்த்திருப்போம். மீட்பு இயக்கங்கள்னா என்ன, சீர்திருத்த இயக்கங்கள்னா என்ன, ஒடுக்கப்பட்டவர்களின் நலனுக்காக என்னென்ன இயக்கங்கள் கொண்டு வந்தது அப்படிங்கிறது எல்லாமே அதுதான் இதுல கொடுத்திருப்பாங்க. ரொம்ப குட்டியா கொடுத்திருப்பாங்க. இது 3 கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம அது ஒரு லெசனாவே கம்ப்ளீட்டா பார்த்திருப்போம். ஓகேங்களா? அந்த வீடியோல பாத்துக்கோங்க. இதுல ஜஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லலாம். சமூக சமய சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய சமூகத்துல இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்காக, நம்மளோட சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்கிங், அதாவது மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அதை சார்ட் அவுட் பண்றதுக்காக கொண்டு வந்ததா இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா? அப்போ சமூகத்தை சீர்திருத்த வேண்டியதை ஆங்கில கல்வியை கற்றிருந்தவர் உணர்ந்தார். ஓகேங்களா? நம்ம கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன்ஸ்ல யார் அந்த எஜுகேஷன் கத்துக்கிட்டு வந்தாங்களோ அவங்க அதை நினைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். 19ஆம் நூற்றாண்டுல தான் முதல்ல சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. யார் மூலியமா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராயால. அப்ப ராஜாராம் மோகன் ராய் என்ன உருவாக்கியிருப்பாங்க, பிரம்ம சமாஜம், அதே மாதிரி ஆத்மரங் பாண்டுரங் மூலியமா பிரார்த்தனை சமாஜம், சையத் அகமது கானால் உருவாக்கப்பட்ட அலிகார் இயக்கம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா? மீட்பு இயக்கங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வேதங்கள்ல, நம்மளுடைய மொழி இனங்கள்ல சொல்லாத விஷயங்கள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதான் மீட்பு இயக்கங்களை நம்ம பார்த்திருப்போம். அப்படி மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கங்கள், இது எல்லாமே மீட்பு இயக்கங்களா இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் சில இயக்கங்கள் அண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அதெல்லாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றதை விட யாரெல்லாம் பாதிப்புக்குள்ளாயிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்காகன்னு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பூனேல ஜோதிபா புலேவால் உருவாக்கப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சத்ய சுதக் சமாஜ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். கேரளாவில் நாராயணகுரு, ஐயன் காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட சமூக இயக்கங்கள். இவங்க எல்லாம் உருவாக்கின சமூக இயக்கங்கள் அப்படிங்கறத பொறுத்து 3 கேட்டகரைஸ் பண்ணிருப்போம். இது எல்லாமே நம்ம 11th புக்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா? இதுல இவங்களுடைய காரணத்தை, அதாவது 19th சென்ச்சுரியில இந்த சீர்திருத்தவாதி இயக்கங்கள் உருவாக்குங்களாங்களே, அவங்களுடைய காரணத்தை வச்சுதான் இவங்களுக்கு மேலைநாட்டினுடைய சவால்களை போக்குறதுக்கான பதில்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஏன் இப்படி இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேட்டுதான் அவங்களோட மிஷனரிஸ் நீங்க கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அவங்கள சார்ட் அவுட் பண்றதுக்கான பதில்கள் நம்ம கிட்டயே இருந்துச்சு. அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்கனால உருவாக்கப்பட்ட, அவங்களால நம்ம இன்ஸ்பயர் பண்ணப்பட்டோம்னு சொல்லப்படலாம். அந்த இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட ஒரு சிந்தனைகள் மூலியமா தான் சமூக சமய சீர்திருத்தங்கள் உருவாக ஆரம்பிச்சது. நம்மளுடைய நாட்டுல சீர்திருத்தங்கள் மாறி அறிவு சம்பந்தமாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களை நம்ம கையில் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப 1828ல ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால தான் பிரம்ம சமாஜத்தை உருவாக்குறாங்க. அவர் மூலியமா தான் சதி அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதனை தொடர்ந்து நிறைய சமூக பண்பாட்டு இயக்கங்கள் உருவாச்சு. பிரார்த்தனை சமாஜம் 1867 இதெல்லாமே உருவாக ஆரம்பிச்சது. இதுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேசவ சந்திர சென், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், இவங்களோட சீர்திருத்தவாதிகள் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சதி ஒழிப்பு, குழந்தை திருமண ஒழிப்பு, விதவை திருமணம், இது எல்லாமே இவங்களுக்கு, அதாவது பெண்கள் தான் அதிகமா ஒடுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. அப்படி அவங்களுடைய சீர்திருத்தங்களுக்கான என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படிங்கறது எல்லாமே இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வெறும் இந்துக்கள் கிட்ட மட்டுமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்ல, இஸ்லாமியர்கள் கிட்டயும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால அவங்களுக்காக உருவாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு அலிகார் இயக்கம் அப்படிங்கறத உருவாக்குனாங்க. அங்கேயுமே பார்த்திருப்போம், நம்ம காலேஜஸ் உருவாக்கி இருப்பாங்க, அவங்களுக்காக சில எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கொண்டு வந்தவங்க அலிகார் இயக்கம் தான். ஓகேங்களா? எல்லாமே நம்ம 11th லெசன் எலாபரேட் பண்ணி பார்த்துட்டு இங்க என்ன அப்படிங்கறத மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் தன்மை கொண்ட அமைப்புகள், கழகங்கள் உள்ள உருவாச்சு. ஓகேங்களா? அதனால மக்களுடைய பிரச்சனைகள் போச்சு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல 12th புக்ல கொடுத்திருக்கிறது. இது ஒரு லெசனாவே பார்த்தோம் அப்படின்னா 11th புக்ல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், தேசியத்துடைய எழுச்சிக்கு ஏனி முக்கிய காரணங்கள். இப்போ யூஸ்வலா நம்ம ஒரு பிரச்சனை பண்றோம், ஒரு புரட்சி செய்யறோம் அப்படின்னாலும் அதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும், ஒரு பின்புலம் இல்லாம ஒரு இஷ்யூ வெடிக்காது இல்லைங்களா? அப்படி என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் 1857 குறித்த உயர்ந்த நினைவுகள். இதுல என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1857ல நம்மளுடைய உரிமைக்காக போராடிதான் அந்த பெரும் புரட்சி அப்படிங்கிறது உருவாச்சு. அதுவும் எதுக்காக அப்படின்னா நாடிழப்பு கொள்கை மூலியமாவும், வாரசலப்பு கொள்கை மூலியமாவும், அப்புறம் நம்மளோட துணைப்படை திட்டம், இது மூலியமாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாடுகள் எல்லாமே சேரப்பட்டுச்சு. அது நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாம, நம்மளுடைய விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி ஒடுக்கப்பட்டு நம்மளுடைய நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை அப்போஸ் பண்றதுக்காக தான் 1857ல ஒரு புரட்சியை நம்ம மேற்கொண்டோம். அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
1857 புரட்சியை எப்படி அடக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதுவும் காம்ப்ரமைசிங்காவோ இல்லை நம்மளுடைய உரிமைகள் நம்மளுக்கு மீட்டு தரதாகவோ இந்த மாதிரி எந்த விஷயமே நடந்திருக்காது. அதுக்கு இன்ஸ்டெட் தடாலடியா ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன ஒரு காரணம் ஏது அப்படிங்கக்கூடிய எந்த கேள்விகளுமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகணும். அதுக்கு என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதா விஷயமா இருந்துச்சு. அப்போ இவங்க கொண்டு வந்த நடவடிக்கைகளும் முயற்சிகளும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப காட்டுமராண்டித்தனமா இருந்துச்சு. அதுக்கு கடைசி வரைக்கும் நம்மளால நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ணவே முடியல. அது ஒரு பழி தீர்க்கப்படாமல் ஒரு விஷயமாவே இருந்துச்சு அப்படிங்கறத இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா ராணுவ சட்டங்களா இருக்கட்டும் இல்ல நடைமுறைகளா இருக்கட்டும் எதுவுமே ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணப்படலை. அப்ப ராணுவ நீதிமன்றத்தினுடைய விசாரணை அதிகாரிகள் தங்கள் கைதிகள் குற்றம் புரிந்தவர்களோ அதாவது என்ன வேணாலும் இருக்கட்டுமே இவங்களுடைய விசாரணைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்னும் குற்றம் செஞ்சிருக்கணும் செய்யாம இருக்கணும் வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது கம்பல்சரி இருந்துச்சு. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே அவங்க ராணுவத்துல அவங்களுக்காக குற்றம் புரியுறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறது உறுதியா இருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதான் இதுல கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பாகுபாடற்ற பழிச்செயலுக்கு யாராவது அப்போஸ் பண்ணி இந்த மாதிரி ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாலும் அவங்களும் கொல்லப்படுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1857 ஜூன் டு செப்டம்பர் மந்த்ல ஆங்கிலேய படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ அந்த முற்றுகையிடப்பட்டதுனாலதான் சோ ஃபர்ஸ்ட் யாரு பகதூர் ஷா இருந்திருப்பாரா அவங்களுக்காக சொல்லி டெல்லி முற்றுகையிடப்பட்டுச்சு அப்படிங்கறத பார்த்திருப்போமா. அப்போ பம்பாய் மாகாணத்துடைய முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன் இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க நடந்தக்கூடிய இன்சிடென்ட்டை இவருடைய ஒரு நோட் மாதிரி கொடுத்திருப்பாரு. யாருக்கு அப்படின்னா அடுத்தது யார் ஆளுநரா பதவி ஏற்க போறாங்களோ அவங்களுக்கு எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பன் பகைவன் எந்த ஒரு வேறுபாடுமே நம்ம காட்டல. முழுவீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சோ கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டும் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவையே மிஞ்சிவிட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அவங்களுக்கே தெரியுது அவங்க எந்த அளவுக்கான கொடுமையான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயம். அதனாலதான் அடுத்து வரக்கூடிய ஆளுநருக்கு அவர் இந்த மாதிரியான ஒரு கடிதம் எழுதி போட்டிருப்பாரு. ஓகேங்களா? சோ அடுத்தது இனப்பாகுபாடு அப்படிங்கறதுமே பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் கிட்ட நிறையவே இருந்துச்சு. சோ முதல்ல நம்ம பார்த்த மாதிரி அவங்க நம்மளுடைய நாட்டுல நம்மளுக்காகவும் சொல்லிட்டோம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காகவும் நம்மளுடைய உயர்வுக்காகவோ எந்த விதமான பங்களிப்பையுமே அவங்க செய்யல. அவங்க செஞ்சது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டிட்டு எப்படி அவங்க நாட்டை முன்னேற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப இனப்பாகுபாடு அப்படிங்கிறது எது மூலியமா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி மெக்காலேயோட கல்வி குறிப்புகள் எல்லாம் பார்த்திருப்போம் 1835ல. அதோட முக்கியமான நோக்கமே என்னவா இருந்துச்சு இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட நபர்களை நம்ம அங்க இருந்து இங்க கொண்டு வர முடியாது, மைக்ரேட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியர்களை ரத்தத்திலையும் நிறத்திலையும் இந்தியர்களா இருந்துட்டு உணர்வுகளையும் சிந்தனை திறமையிலையும் அவங்க மேலிநாட்டுக்காரங்களா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இங்கிலீஷோட அவங்களோட மெக்காலேயோட கல்வி குழுங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அது மூலியமா ஆங்கில கல்வி தான் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொண்டு வந்திருப்பாங்க. ரைட். அப்ப இந்த இனப்பாகுபாடு அப்படிங்கிறது எங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராணுவமா இருக்கட்டும் மக்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் சோ அங்க இந்தியர்கள் ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேறுபாடுகள் இருந்துச்சு. சோ உயர் பதவிகளா இருக்கட்டும் சம்பளம் அதிகமா கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் சேஃபர் ஸ்டேட்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்காக தான் இருக்கும். சோ ஐரோப்பியர்களுக்காக தான் இருக்கும். எங்க மக்களுக்கு குறைவான ஊதியம் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல இவங்களை அதாவது உயர் பதவிகள் அமர்த்ததா இருக்கட்டும் இதெல்லாம் இந்தியர்களை அவங்க கன்சிடர் பண்ணவே கிடையாது. சோ இதுதான் முக்கியமான ஒரு இடப்பாகுபாடா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இது என்னவா கவர்மெண்ட் பொசிஷனா இருக்கட்டும் இல்ல ராணுவமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இந்திய அங்கீகாரம் அங்கு கொடுக்கப்படவில்லை. இதனால அந்த இனப்பாகுபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட்டாவே இருந்துச்சு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணணும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கறதும் ப்ராப்பரா இவங்க கண்டக்ட் பண்ண முடியல. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலாந்துலயும் இந்தியாலையும் ஒரே டைம்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க இந்தியர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த குறிக்கோளை ஏற்று நடந்திருப்பாங்க. அதன் பிரகாரம் இந்தியர்கள் வின்னும் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்தியர்கள் சிவில் சர்வீஸ்ல பணியமர்த்தப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக 21 வயசு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க, ஏஜ் கேட்டகரி வச்சிருப்பாங்க. அந்த 21 வயதை 19 வயதா அவங்க குறைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்தியர்கள் அதுல பங்கெடுக்க கூடாது, அவங்க அந்த பதவிகள் அமர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. இப்படிதான் இங்க பார்த்தோம் அப்படின்னா இனப்பாகுபாடுகள் அதிக அளவிலேயே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அப்போ நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய கட்டிருந்த நடுத்தர வர்க்கத்தின் வேண்டுகோளை ஆங்கில அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்தது. சோ கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. சோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி ஒரு வேலை நடக்காம இருந்ததுன்னா நம்ம நியாயமான முறையில அவங்களுக்கு பணி நியமனம் வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் பின்னாடி ரொம்ப லேட்டர் ஆன் எலிசபெத் எப்போ பிரிட்டிஷரோட கண்ட்ரோல்ல வந்துச்சோ அப்போ இதோடைய கொள்கைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அடுத்தது
இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை அல்லது சுரண்டல் நடவடிக்கைகள். சோ இதுவும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்ன கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுடைய பதில் கொடுக்க முடியாத ஒரு கட்டத்துல அவங்கள வன்மையான முறையில அடக்குமுறைகள் மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன மாதிரியான அடக்குமுறைகள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு வேணுங்கக்கூடிய தண்டனை முயற்சிகளா இருக்கட்டும், குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுறதா இருக்கட்டும், இல்ல ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அவங்களுக்கு கொள்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. சுரண்டல் நடவடிக்கைகள் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே பார்த்திருப்போம். இங்க மில்லியன் டன்ஸ் ஆஃப் மக்கள் பசியாலையும் பஞ்சத்தாலையும் பட்டினியாலும் இறந்துட்டு இருக்க பட்சத்துல இவ்வளவு மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோதுமை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ரைட். சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகள், அதாவது யார் ஒருத்தவங்க பிரிட்டிஷரை அப்போஸ் பண்றாங்களோ, இவங்க இப்படி தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்கறவங்களாவே இருக்கட்டுமே, அவங்களுக்கு எதிராக IPC செக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க. சோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A. இதன் கீழே அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமும் பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டமும், அது எப்போ அப்படின்னா 1878ல. ஏன்னா பத்திரிகைகள் மூலியமாவும் இவங்களோட சட்டங்கள் மூலியமாவும் மக்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பத்திரிகை சட்டம் அப்படிங்கறது போடப்பட்டுச்சு. சோ அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1878. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இப்ப வருஷம் அப்படிங்கிறது மட்டும் பர்டிகுலரா கேட்கறது இல்ல, ஆனாலும் இது என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிராந்திய மொழி சட்டமும் எதிர்ப்புகளை தூண்டுச்சு. ஏன் அப்படின்னா, இதெல்லாமே எங்களுக்கான ஒரு அடக்குமுறையா இருக்கு, நீங்க எங்களுடைய கைகளை கட்டி போடுறீங்க, எங்களுக்கு வேணுங்கக்கூடிய உரிமைகள் மறுக்கப்படுது அப்படிங்கிறது மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ இது எல்லாமே ஒரு பெரிய விதத்துல ஒரு அடக்குமுறைகளா பின்பற்றப்பட்டுச்சு. அதையும் தாண்டி இங்கிலாந்துல இறக்குமதி செய்யப்படும் பருத்தி இலை துணிகளின் மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இப்ப இறக்குமதி செய்யறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு பே பண்றதா இருக்கட்டும், சோ அப்ப இருக்கக்கூடிய டோல் டாக்ஸ் கம்மி பண்ணாங்க. இப்ப நம்ம ஏற்றுமதி செய்யறோம் அப்படின்னா அந்த ஏற்றுமதி வரியை அதிகப்படுத்துறாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கணும், நம்ம லாஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி இலை துணிகள் மீதான உள்நாட்டு தீர்வை உயர்த்தப்பட்டதும் நாடு முழுவதும் மனநிறைமை ஏற்படுத்தியது. சோ எல்லா பக்கமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பேவரசமா மட்டும்தான் நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல இல்பர்ட் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிப்பன் பிரபு. இந்த இல்பர்ட் மசோதா அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த இடத்துல படித்த மக்கள் இங்க இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டி முத்துசாமி அப்படிங்கிறவர் தான் ஜட்ஜா மாத்திருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். சோ அவர் இந்திய நீதிபதியா முதல்ல நியமிக்கப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டி முத்துசாமி. இது 10th புக்ல கொடுத்திருப்பாங்க. அப்படி எப்ப அவர் நியமிக்கப்படுறாரோ இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயுமே அவரை பத்தி ஒரு அவமானமா தான் போட்டிருப்பாங்க. அது எப்படி ஒரு இந்தியன் ஜட்ஜ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏன் இப்படி போடுறாங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம இருக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்றாங்க. அப்படி நோட்டீஸ் பண்ணும்போது அந்த பத்திரிகைகளை நடத்திட்டு இருந்தது எல்லாருமே யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐரோப்பியர்கள் தான். அப்போ அவங்களுடைய தேவைக்காக அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்போஸ் பண்ணி அவங்களுடைய பத்திரிகைகளை போட ஆரம்பிச்சாங்க. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ப நம்மளுடைய கருத்துக்களுக்கும் நம்மளுடைய விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கும் பத்திரிகைகள் இல்ல அப்படிங்கறதையே மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் தான் பத்திரிகைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சது. சோ ஜி சுப்பிரமணியத்தோட தி ஹிந்துவா இருக்கட்டும், இல்ல சுதேசமித்ரனா இருக்கட்டும், இந்த மாதிரி நாளிதழ்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் உருவாக ஆரம்பிக்குது. அப்ப இந்த இல்பர்ட் மசோதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்கள் குற்றம் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வழங்குறதுமே இவங்க விசாரணிக்கக்கூடிய உரிமை இவங்களுக்கு இருந்துச்சு. இந்த யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிப்பன் பிரபு கொடுத்திருப்பாரு. சோ ரிப்பன் பிரபு கொண்டு வந்த இந்த இல்பர்ட் மசோதானால ஐரோப்பியர்கள் கிட்டே நிறைய ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது எப்படி அவங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம், சோ நம்ம தான் இங்க சுப்பீரியரா இருக்கோம், அவங்க இன்ஃபீரியரா தான் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. கடைசியில அவங்களுடைய ப்ரெஷர் தாங்காம இந்த இல்பர்ட் மசோதாவையுமே நடைமுறையில இருந்து எடுத்துக்கிட்டாங்க. சோ அப்படி எடுத்தது மூலியமா ஐரோப்பியர்களுடைய அவங்களுடைய அகங்காரம், அவங்களுடைய ஒரு துணிச்சலும் அவங்களோட தைரியம் தான் அங்க நின்னுச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சோ இந்தியர்கள் ஐரோப்பியர்களை கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் மட்டும்தான். ஓகேங்களா? சோ அதனால இந்த இல்பர்ட் மசோதாவையும் தூக்கிட்டாங்க. இதுதான் இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறையும் சுரண்டல் நடவடிக்கைகளும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்திரிகைகளுடைய பங்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருப்போம் பத்திரிகைகள் எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்ப இவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ இந்தியர்களுக்காகவும் அவங்களுடைய நடைமுறைகள் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாருமே தவறா போர்ட்ரே பண்ணப்படுது அப்படிங்கறது என்னைக்கு உணர்றாங்களோ அப்பதான் பத்திரிகைகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அப்படி என்னென்னலாம் பத்திரிகைகள் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவுல அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டமை மிக முக்கிய நிகழ்வாகும். சோ இங்க ஃபர்ஸ்ட் அச்சு இயந்திரம் யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போர்ச்சுகீசர்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ முதல்ல கோவால தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இருந்து தான் நம்மளுக்கு அச்சு இயந்திரம் அறிமுகம் ஆயிருக்கும். இது எல்லாமே நம்ம 11th புக்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா?
சோ அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள், தொழில்மயமாக்குதல், இந்த மாதிரியான நவீன சிந்தனைகளை பரப்புறதுக்கு இந்த அச்சு இயந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருவியா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு. பத்திரிகைகள் அரசியலை விமர்சனம் செய்யறதுக்கு தொடங்குச்சு. சோ அப்பதான் வந்து இவங்களை அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவங்களுடைய கருத்துக்களை வெளியே சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நாட்டை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுமே குறித்து மக்கள் கிட்ட பேச முடிஞ்சது. சோ எல்லாருமே விழிப்புணர்வோட இருங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்திரிகைகள் மூலியமா தான் இருந்தது. அப்ப ராஜாராம் மோகன் ராயோடைய வங்கமொழி பத்திரிகையான சௌமத் கௌமுகி, சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு என்ன பத்திரிகை எழுதுனாங்க, என்ன மொழியில் எழுதுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இவரோட என்ன மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வங்கமொழி பத்திரிகை. யாரதோட ஆத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எடிட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜாராம் மோகன் ராய். என்ன பத்திரிகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சௌமத் கௌமுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ 1821 பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. பாரசீக மொழி பத்திரிகையான முராத் உல் அக்பர். ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராயால தான். ஒண்ணு வங்கமொழி பத்திரிகை, இன்னொன்னு பாரசீக மொழி பத்திரிகை. முராத் உல் அக்பர் ஆகியவை மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல வந்து முற்போக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இவங்கல இருந்தா இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கம் பரவ ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய பத்திரிகைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் ராஜாராம் மோகன் ராய். அதனாலதான் இவரை நவீன சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? சோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமா எண்ணற்ற பத்திரிகைகள் உருவாச்சு அப்படிங்கறத பார்த்திருப்போம். தேசிய பிராந்திய மொழி பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது. தேசிய உணர்வை பேணுவதில் அது வந்து மிக முக்கிய தொண்டாற்றுச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதுல சில பத்திரிகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி ஹிந்து, சுதேசமித்ரன், இது எல்லாமே முக்கியமானது. இப்ப வந்து இருக்கிறது ஹிந்து மட்டும் தான் இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ பாம்பே கிரானிக்கல் அப்படிங்கிறது டெக்கான் கிரானிக்கல் அப்படின்னு சொல்லி மாறப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ டெக்கான் பிளாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றதுனால டெக்கான் கிரானிக்கல் அப்படிங்கிறது மாற்றப்பட்டுச்சு. சோ அடுத்தது இந்தியாவின் பழம்பெருமையை வணங்குதல். ரொம்ப சிம்பிள். சோ நம்ம எல்லாருமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேல்நாட்டு கல்விகளையும் அவங்களுடைய ஒழுக்கங்களையும் அவங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் நம்ம ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல. பழம்பெருமைங்கிறது நம்மளுக்கு சமீப இயக்கங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ரைட்? சோ இதுல யார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரவிந்த கோஷ் தான் வந்து முதல்ல எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டுமே, உலக அளவுல எந்த ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், இந்தியன் அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில அந்த விஷயத்த வந்து சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கறத முதல்ல அரவிந்த கோஷ் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ தேசியத்தினுடைய குறிக்கோள், தேசியம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. என்ன அப்படின்னா இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பது அப்படிங்கிறது தான் தேசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை கூட இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைக்கிறதா தேசியம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நம்மளுடைய மொழிகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்றதுதான் அப்படிங்கறத அரவிந்த் கோஷ் சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க நிறைய பேர்த்த வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. சோ அதுல யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வில்லியம் ஜோன்ஸா இருக்கட்டும், சார்லஸ் வில்கின்ஸா இருக்கட்டும், மேக்ஸ் முல்லரா இருக்கட்டும், சோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் ஏற்றுக்கொண்டுட்டு சோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளால திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து இந்தியர்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அரேபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகள்ல இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எல்லாருமே வந்து படிக்கிறதுக்கு செஞ்சிருந்தாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. சோ இது மூலமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ நம்ம இதுல வந்து ஒரு 5 டாபிக் பார்த்திருப்போம். இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, சமூக சீர்திருத்தங்கள் என்ன உருவாச்சு, சோ இந்தியர்களுக்கு இதனோட அடக்குமுறைகள் எப்படி இருந்தது, பழம்பெருமை எப்படி மீட் பண்ணோம், இது எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இந்தியாவில என்னென்ன சங்கங்கள் உருவாச்சு, இப்ப என்ன பண்ணிட்டோம், எல்லாமே எப்படி சார்ட் அவுட் பண்ணணுங்க கூடிய அறிவு நம்மளுக்கு உருவாயிருச்சு. இதுக்கப்புறமா சங்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. இந்த சங்கங்கள் மூலியமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துரைக்கிறதுலயா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை வந்து தீர்த்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சங்கங்கள் மூலியமா உருவாக்குறாங்க. ஓகேங்களா? சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.